வணக்கங்க. என் பேர் ரமேஷு. நான் மதுராவாயல் கிருஷ்ணா நகர்ஸ்ல இருக்கிறேன். பின்னாடி இருக்கிறது என்னோட ப்ராப்பர்ட்டி. அப்புறம் ஒரு கான்டாக்ட் அதுக்கப்புறம் இல்ல. ஓகேங்களா. அதுக்கப்புறம் நானு இத வந்து நடிகர் கஞ்சா கருப்புக்கு 2021 நான் வாடகைக்கு விட்டேன். முதல் 2 வருடங்கள் அவர் வாடகை ஒழுங்கா குடுத்தாரு. அடுத்த வருடம் தொடர்ந்து அவர் வாடகை குடுக்கவே இல்ல. நான் இப்பல்லாம் அது கேட்கும்போது நான் குடுத்துறேன்னு சொன்னாரு. கடந்த வருடம் ஜனவரி மாசம் என்னோட ஓன் பர்ப்பஸுக்காக தான் நான் வீட கேட்டேன். நீங்க காலி பண்ணி குடுத்துருங்க அப்படின்னு. அப்ப இதுக்கு காலி பண்ண சொன்னாரு. ஆனா பண்ணவே இல்ல. ஆனா செப்டம்பர் மாசம் வந்து நான் வந்து பார்க்கும்போது வீட்ல அவரு இல்ல. அதுக்கு பதில் வேற ஒருத்தர் இருந்தாரு. அவரு என்னன்னு கேட்டா, "நான் ரூ. 1000க்கு நான் இருக்கிறேன்" அப்படின்னு சொன்னாரு. அப்பதான் எனக்கு தெரிஞ்சது அவர் உள் வாடகைக்கு விட்டுருக்காருன்னு. உடனே வந்து நான் வந்து என்னோட சைட்ல இருந்து ஒரு நோட்டீஸ் ஒண்ணு, லெட்டர் ஒண்ணு அனுப்பிச்சேன். அதுக்கான ப்ரூஃப் என்கிட்ட இருக்குதுங்க. அதுக்கு உடனே அவங்க மனைவி எனக்கு தொடர்பு கொண்டாங்க. என்ன சொன்னாங்கன்னா, "நான் வந்து கார்த்திகை 20க்குள்ள நான் வந்து காலி பண்ணி குடுத்துடுறேன். அ வாடகை பாக்கி எல்லாம் செட்டில் பண்ணிடுறேன்" அப்படின்னு சொன்ன வாய்ஸ் ரெக்கார்ட் என்கிட்ட இருக்குது. சொன்னாங்க. ஆனா அதுக்கப்புறம் சொந்தக்காரர் ஒருத்தர் வந்தாரு. வந்து வீட்ல இருக்க ஸ்கிராப் திங்ஸ வித்து நான் செட்டில் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி போனாரு. ஆனா உள்ள இருக்க ஸ்கிராப் திங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 15,000க்கு மேல பெருமானதுங்க. ஆனா அதுக்கு ரூ. 3,00,000 வரைக்கும் கழிச்சுக்கோன்னு சொல்றாங்க. கார்த்திகை முடிஞ்சது. மார்கழி, ஜனவரி அப்புறம் ஒரு கான்டாக்டும் அதுக்கப்புறம் இல்ல. ஓகேங்களா. அதுக்கப்புறம் நானு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அவர நான் கால் பண்ணி கேட்கிறேன். "என்னங்க வீடு எங்க இது பண்ணுவீங்க? எப்ப காலி பண்ணுவீங்க? அமௌண்ட் எப்ப குடுப்பீங்க?" அப்படின்னு. அதுக்கு என்ன சொன்னா, "நான் வந்தான்னா கொன்னே போட்டுருவேன்" அப்படின்னு எனக்கு நேரடியா கொலை மிரட்டல் விட்டாரு. அதுக்கான வாய்ஸ் மெசேஜ் ரெக்கார்டிங் என்கிட்ட இருக்குது. ஓகேங்களா. இப்ப வந்து எனக்கு தயவுசெய்து காவல்துறை என் உடைமைய மீட்டு தரணும்னு கேட்டுக்கிறேன். நான் இதுக்கு இஎம்ஐ கட்டி தான் கட்டிட்டு இருக்கேன் இந்த வீட. அவர் வாடகையும் குடுக்காம இஎம்ஐயும் கட்டிக்கிட்டு, நான் என்னோட வீட்டுக்கு சொந்த வீட்டுக்கு குடி போக முடியாம நான் வந்து வாடகை வீட்ல இருக்கிறேன். மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டு இருக்கேன். நானும் என் மனைவியும், குடும்பமும். தயவுசெய்து காவல்துறை தக்க நடவடிக்கை எடுத்து இந்த வீட மீட்டு குடுக்கணும்னு என்ன காப்பாத்தி குடுக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன்.